நம்முடைய மகன் இன்னும் நம்மைத்தான் உயர்வாக உலகத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மட்டும்தான் ஒரு தந்தை எதிர்பார்ப்பார். அவருக்கு இந்த 2000 5000 தேவையில்லை. சாதாரண லட்சங்களை சம்பாதிச்ச உடனே வாப்பா அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் ஏற்றி விடுறோம், அல்லது வாப்பா அக்கௌண்ட்டுக்கு ஒரு 3000 ரூபாய் ஏற்றி விடுறோம். அதனால்தான் ஒரு வாலிபன் சொன்னான், என் தந்தையினுடைய பொருளாதாரத்தை எனக்கு செலவு செய்வதற்கு இருந்த சுதந்திரம், என்னுடைய பொருளாதாரத்தை எனது தந்தை செலவு செய்வதற்கு சுதந்திரத்தை நாங்கள் கொடுக்கவில்லை. பாப்பா என்ன எதிர்பார்ப்பார் என்றால், நாம வாங்கக்கூடிய அந்த முழு சம்பளத்தை அவர் கையில கொடுக்கும் பொழுது 1 ரூபா கூட எடுக்க மாட்டார் சகோதரர்களே. ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்ம மகன் நம்மிடத்தில் தான் எதையும் முதன்மையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவன். இன்றும் எனது மகன் பல இடங்கள்ல பாப்பாவினுடைய இந்த கண்ணாடி உடைஞ்சிடும், மூக்கு கண்ணாடி, வயசானதுனால அவர் பேப்பர் படிக்கக்கூடியவரா இருப்பாரு. ஆனா வாய் விட்டு அவருக்கு கேட்டு பழக்கம் இல்லாத ஜீவன் அல்லவா நம்முடைய தந்தை. கொடுத்து கறந்த கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தந்தை. எல்லாரினுடைய தந்தையும் அப்படித்தான். நமக்கு கொடுத்திருப்பாரு, நம்ம உமாவுக்கு கொடுத்திருப்பாரு, அவர் கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு போய் கொடுத்திருப்பாரு. இவரா கறி எடுத்தார்னா கூட 1/2 கிலோ எடுத்து